ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? கோவிட் பீரியடில் 3 months தான் இருக்கிறாங்க. கல்யாணம் நடந்ததே தெரியல, டிவோர்ஸும் ஆகிடுது. பழகிட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. பட் அவர் திடீர்னு என்னை கேட்டதும் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பையன் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இல்லை, அப்படின்னா நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு தான் வராங்களா அப்படிங்கிறது தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிற கண்டென்ட். லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆவாங்களாங்கிறது போய் என்னை எதுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்னைக்காகவா அல்லது என்னுடைய பணத்திற்காகவா? இந்த தம்பிக்கு ஒரு 27 வயசுன்னா ஃபர்ம் ஒரு 2 years ஓல்டுனாக்க அதுக்குரிய ஒரு க்ரோத்து தான் இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு நாங்கள் உட்காந்து பேசினோம். பேசும்போது பார்த்தா தான் தெரிஞ்சுது, இவங்க ஃபேமிலி ஒரு ஹை அண்ட் பீப்புள், இந்த பொண்ணு ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் நம்மளை திருமணம் பண்ண விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அந்த கொஷின் மார்க் எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன், டிடெக்டிவ் மாலதி மேம். அவங்க டிடெக்ட் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு யார் வீட்டு கதவை தட்ட போகிறோம்? யார் வீட்டு கதவு? அவங்க தான் நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க. ஓகே ஓகே. நாம் போய் அவங்க சார்பாக அவங்க ஆப்பனண்ட் வீட்டு கதவை தட்ட போகிறோம். நமக்கு ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு. அவங்க ஆக்சுவலாக இப்போ வர்ற கேஸ் ஆஃப் லேட் வரதெல்லாமே கோவிடில் கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகிடுது. கோவிட் பீரியடில் கல்யாணம் நடந்ததே தெரியல, டிவோர்ஸும் ஆகிடுது. 3 months தான் இருக்கிறாங்க, இல்லை 6 months, இல்லை 1 year. இந்த கோவிடு செகண்ட் கோவிட் வந்துன்னு பிரிஞ்சிடுறாங்க. ஓ, முதல் அலையில் திருமணம், இரண்டாவது அலையில் டைவர்ஸ். 2020 மார்ச்லேருந்து 2022க்குள்ளே நடக்குது. இந்த 22ல் பிரிஞ்சிடுறாங்க. 22ல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாரும். அப்போ தானே இந்த பயம் விட்டு வெளியே வர ஆரம்பித்தோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தோம். பிரிவு என்பது இந்த 22ல், நீங்கள் எய்தர் 2020ல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, 21ல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, 22ல் பிரிஞ்சிடறோம். ஓஹோ, அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஆமாம். அதில் குழந்தையும் பெற்றுடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. இல்லை கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் இருக்கிறாங்க, அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இது நிறைய கோவிட் எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி மாற்றிருக்கு போல ஒரு சைடு. ஓகே, கோவிட் ஷீல்டு என்னமோ மாற்றுச்சுன்னு சொன்னாங்க. கோவிடே மனுஷங்களோட வாழ்க்கையை மாற்றிருச்சு. ஓகே, அதுவும் திருமண வாழ்க்கையை ரொம்ப மாற்றிருக்கு. ஆமாம். சரி மேடம். இந்த இதில் எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. வெரி ஃப்ரேங்க். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒன்றுனா சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் எனக்கு ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு பையனை நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். அந்த பையன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தால் திடீர்னு நேத்திக்கு என்கிட்ட நான் உன்னை கல்யாணம் உடனே பண்ணிக்கணும்னு சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குது. சோஷியல் மீடியா. ஓகே, அதில் தானே சோஷியலாக பழக முடியுது. அதனால தான் சோஷியல் மீடியா. ஆமாம், யாரும் என்ன பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு எல்லாம் இருக்குது. எல்லா கிராமும் இருக்குது. கரம் மசாலா தான் இல்லைங்க, கரம் மசாலாவும் ஆயிடுதுன்னு நினைக்கிறது. அதோட எஃபெக்ட் தானே அது. ஆமாம். ஸோ பழகிட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. பட் அவர் திடீர்னு என்னை கேட்டதும் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்கிட்ட திடீர்னு கேட்டாலும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்கு நல்லா பையன் தோணுனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு. எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் அவங்க பேசுகிறதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் வயசில் அவரோட மூப்பு. எத்தனை வயசு மேடம்? 2 years. எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வராங்க. நான் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், கேஸை எடுத்துக்கிட்டோம். அதில் அவங்க என்னென்னா, இவங்க எங்கிட்ட சொல்லலை, பட் அவங்க பேசும்போது வைக்கும்போது அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சு இவங்க ஒரு ஹையர் கிளாஸ் பீப்புள், ஹை அண்டு சேர்ந்தவங்க அவங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. ஸோ அந்த பையன் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இல்லை, அப்படின்னா நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு தான் வராங்களா அப்படிங்கிறது தான் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிற கண்டென்ட். அது அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட சொல்லலை.
அவங்க கேட்குற கண்டென்ட் அதுதான். இவ்வளவு நாளா புரியல, இப்பதான் புரிஞ்சிருக்கு. இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிய வந்திருக்கு. சரி. அப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம். நல்லா படிச்சிருக்கான். நல்ல யூனிவர்சிட்டிஸு, ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா அவங்க படித்து வந்ததெல்லாம் அந்த பையனோடது ஒரு இது இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி வந்து இட் இஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட ஒரு பையன். ஸோ அதுதான் அவங்களுடைய அப்பர் மிடில் கிளாஸ். அவங்க கரெக்டாக சொல்லிட்டு தம்பி, சொல்ல வேண்டாம்னு நினச்சா அப்பர் மிடில் கிளாஸ். அப்போது வந்து இவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆவாங்களாங்கிறத போய் என்னை எதுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்னைக்காகவா அல்லது என்னுடைய பணத்திற்காகவா? ஸோ அந்த கேள்விக்கு விடை தேடி தான் அவரை நாங்கள் பார்க்குறோம். அவர் வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய 2-3 தொழில்கள் பண்ணுறாப்புல. சின்ன வயசாக இருந்தாலும், அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும், ஒரு 3 பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் நடத்திட்டு இருக்காப்புல. ஸோ இந்த 3 பார்ட்னர்ஷிப் ஃபர்மே வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு இது. பட் என்னென்னா, இந்த தம்பிக்கு ஒரு 27 வயசுன்னா ஃபர்ம் வந்து ஒரு 2 years ஓல்டுனாக்க அதுக்குரிய ஒரு க்ரோத்து தான் இருக்கும். இமீடியட்லாம் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஆஃப் க்ரோத். உடனே எதிர்பார்க்க முடியாது, 2 வருஷத்தில் நம்ம பார்க்க முடியாது. பட் ஆனால் அவனுடைய அந்த ஸ்டைலு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹீ வில் ஃப்ளரிஷ், டெஃபினெட்லி ஹீ வில் ஃப்ளரிஷ். ஸோ திஸ் இஸ் வாட் நாங்கள் வந்து எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சது. ஓகே. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு நாங்கள் உட்காந்து பேசினோம். பேசும்போது பார்த்தா தான் தெரிஞ்சுது, இவங்க ஃபேமிலி ஒரு ஹை அண்ட் பீப்புள். இந்த பொண்ணு ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து என்னென்னா, நம்மகிட்ட பணத்தை வாங்கி அதில் போட்டு அதுக்காக தான் நம்மளை திருமணம் பண்ண விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அந்த கொஷின் மார்க் எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஹீ இஸ் டூயிங் வெல். எங்களுடைய ஃபைண்டிங்ஸில் ஆஸ் ஆஃப் நவ் ஹீ இஸ் டூயிங் வெல். பின்னொரு காலத்தில் பணம் தேவைப்பட்டால் இவங்க கொடுத்து உதவுவாங்களா, இல்லை அந்த தம்பி லோன் போட்டு வாங்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்தோம். ஆஸ் ஆஃப் நவ் ஹீ இஸ் டூயிங் வெல், ஹீ வில் கம் அப். வேணும்னா யூ போஸ்ட்போன் யுவர் மேரேஜ். உனக்கு பயமாக இருக்க 1 year கழிச்சுன்னா அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் எங்களுடைய சஜஷன் அவங்களுக்கு. நாங்கள் பார்த்துட்டு எங்களுடைய ரிப்போர்ட்டில் நாங்கள் கன்க்ளூஷன் ஒரு பார்ட்டு கொடுப்போம். அதில் இந்த தம்பியோடைய ஃபேமிலி, அதில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் நல்லாயிருக்கு, அதிலெல்லாம் எந்த வித குறையுமே கிடையாது. அந்த பையன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு கம் அப் இன் லைஃப்னு ப்ரெசண்ட். யாருடையுமே ஃப்யூச்சரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜோசியராலையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நம்மளாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ்மா, இதுதான் எங்களுடைய ஃபைண்டிங். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்குது அப்படின்னா 1 year கழித்து நீங்கள் யூ கேன் போஸ்ட்போன் த மேரேஜ். ஓகே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அது வந்து அந்த தம்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குது. உடனடி முடியாதுல்ல, இன்ஸ்டா லவ்வாக இருக்கலாம், இன்ஸ்டா மேரேஜ் முடியாது அப்படிங்கிறதா அவங்களோட கருத்தாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இது ஒரு பயத்தில் தானே இருக்குது. ஒரு மேரேஜ்லேருந்து வெளியே வந்து, கோவிட் மேரேஜ்லேருந்து வெளியே வந்து ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி, இதுவும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி, இதுவும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது. அடுத்த ஒரு லைஃப்பும் நல்லா அமையலைன்னா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது பயப்பட தானே செய்யும். கண்டிப்பாக மேடம். இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன். நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.